விஜய் வந்து டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாரு. டாக்டர் வந்து இந்த மாரி வந்து அவங்களுக்கு காய்ச்சல் வந்தா ரொம்ப கஷ்டம். குழந்தைக்கும் வந்து எஃபெக்ட் ஆகும். அதனால கவனமா பார்த்துங்க. அவங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க. சொல்லியிருந்தீங்கன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்னு சொல்றாங்க. விஜய் வந்து இங்க மளிகை பொருட்கள், அதுக்கப்புறம் சாமான், அதுக்கப்புறம் எல்லாம் தேவையானது எல்லாமே வந்து காவேரிக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வராரு. இத பார்த்து காவேரி வந்து என்னங்க நீங்க இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. எல்லாம் உனக்கு தான் காவேரி அப்படி சொல்றாரு. இன்னைக்கு நான் தான் உனக்கு சமைக்க போறேன். என்னது சமையல் பண்ண போறீங்களா? அப்படின்னோனே வெளிய போயிட்டு வந்து வேப்பிலை இலைய தோரணம் பண்ணி வெளிய கட்டுறாரு. என்னங்க இது? அப்படின்னோனே இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் காவேரி. இந்த மாரிலாம் பண்ணாதான் உனக்கு சீக்கிரமா குணமாகுமா? இந்த டேப்லெட் எந்த டேப்லெட்டும் குடுக்கக்கூடாதாம். எந்த இன்ஜெக்ஷனும் எடுத்துக்கக்கூடாதாம். குழந்தை நல்லபடியா இருக்குமா? எந்த பிரச்சனையும் இல்லையா? இந்த மாரி இயற்கை வழிய பயன்படுத்தினாவே குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க காவேரி. சீக்கிரமாவே சரியாயிடுமா? அப்படின்னோனே நிஜமாவா சொல்றீங்க? ஆமா காவேரி. நான் சொல்ற மாரி நீ இரு. சீக்கிரமா சரியாயிடும். நீ இந்த மாரி இருந்தா தான் நல்லது அப்படி சொன்னோனே சரிங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து விஜய் சமைக்கிறத பார்த்து அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க காவேரி. விஜய் வந்து சந்தோஷமா வந்து சமைச்சு வந்து பக்குவமா வந்து காவேரிக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. அடுத்து காவேரி அவ்வளோ தங்கம் மாரி பார்த்துக்கிறாரு. அதனால காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஊட்டி விடுறாரு சாப்பாடு. காவேரி ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு முடிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க அவங்க அம்மா தேடி வராங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு. அத பார்த்த காவேரி நானே சமைச்சிட்டேம்மா. என்னடி இது வாசனையா இருக்கு. நீயே சமைச்சிட்டியா? ஏன்டி இப்படிலாம் பண்ற? நான் தான் எடுத்துட்டு வருவேன். என்ன சமைச்சேன்னு பார்க்கும்போது காய்கறிகள்லாம் இருக்கு. ஏடி இதெல்லாம் சமைச்சிருக்க? எப்போ இதெல்லாம் வாங்குன? அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா காய்கறி, பழங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபேனும் வாங்கியிருக்காங்க. இத பார்த்து அவங்க அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்டி இவ்வளோ செலவு பண்ண? எப்போ போன நீ வெளிய? நீ வெளிய போலவே. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எல்லாமே இருக்கு. எப்படி கிடைச்சது? அப்படி சொல்றாங்க. எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். வீட்டுக்கு வரப்போகுது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேம்மா. அதுவே சொல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே வந்துருமா? இவ்வளவும் வந்துருமா? அப்படின்னோனே ஆமாம்மா எல்லாமே வந்துரும் பார்க்குறேல்ல அப்படி சொன்னோனே நான் அப்படியே பார்த்து அசந்து போறாங்க. அம்மா கங்கா அக்காவுக்கும் தேவையான பழங்கள் எல்லாமே எடுத்துட்டு போம்மா அப்படின்னோனே அதெல்லாம் ஒண்ணும் வேணாடி. இங்கேருந்து எதாவது எடுத்துட்டு போனா உங்க அத்தை ஏதாவது சொல்லும். ஏற்கனவே இங்கே போயிட்டு வராத ரொம்ப நேரம் இருக்காதுன்னு சொல்லிட்டு 1008 சொல்லிட்டு போச்சு. சரிம்மா ஆமாம்மா கரெக்டு தான்ம்மா. நீ ரொம்ப நேரம் எங்க கூட கிளம்புமா முதல்ல. என்னடி இப்போ உனக்கு சமைச்சது நான் என்ன பண்ணுறது? அம்மா வச்சுட்டு போம்மா. எனக்கு சமைச்ச வீட்டில் என்னம்மா குழம்பு வச்ச? அப்படின்னோடனே அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுடி. அப்படியாம்மா சரிம்மா நீ எடுத்துகிட்டு வந்ததை வச்சுட்டு போ. அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ 2 வாட்டியா சாப்பிட போகிற? ஆமாம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ போம்மா அப்படின்னோடனே சரிடி அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போகிறாங்க. விஜய் நீங்கள் வாங்க அம்மா சமைச்சதை நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சமைச்சதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு விஜய். அடுத்து விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க. காவேரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காவேரிக்கு விஜய் ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக வந்து நாலு பொழுத கழிக்கிறாங்க. அடுத்து வந்து நைட் ஆனோன்னு வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குங்க. என்னால் முடியலைங்க அப்படின்றா காவேரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் வெளியே பார்த்தேன் யாருமே இல்லை. அதனால் நீ வெளியே வரலாம். வா வெளியே போயிட்டு மொட்டை மாடியில் உட்காரலாம். எங்கே யாராவது பார்த்துட்டா நான் பார்த்துக்கிறேன் காவேரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு போயிட்டு மொட்டை மாடியில் வந்து உட்காராரு. அடுத்து காவேரி வெளியே அப்படி வட்டி கொடுக்குறாரு. காவேரியும் தோள் மேலே சாஞ்சிக்கிறாங்க. 2 பேருமே அப்படி நிலாவை பார்க்குறாங்க. எங்க நம்ம குழந்தை கூட இந்த மாதிரி வெளியே வந்து நிலாவை பார்க்குதில்ல. எப்படி காவேரி பார்க்கும்? நான் பார்த்தா குழந்தை பார்க்குது. ஆமாம் காவேரி நீ பார்த்தா குழந்தை பார்க்கும். எங்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராதுல. எதுவும் வராது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக காவேரி வந்து விஜய் மேலே சாட்சின்னு நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து காவேரி எழுந்துக்கிறாங்க. பார்த்தா காவேரிக்கு முழுமையாக குறைஞ்சிட்டு இருக்குது. அந்த வந்து கட்டியாக வந்தது அது எல்லாமே வந்து காவேரிக்கு போயிடுச்சு. ஏங்க பார்த்தீங்கல்ல இங்கே பாருங்களேன் கையை பாருங்களேன் முகத்தை பாருங்களேன் எனக்கு எல்லாமே போயிடுச்சுங்க அப்படின்னோடனே பாருங்களேன் ஃபீவர் கூட இல்லை அப்படின்னு தொட்டு பார்க்குறேன். ஆமாம் காவேரி உனக்கு எல்லாமே குறைஞ்சிச்சு. நீ பரிபூர்ணமாக குணமாயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கும் நம்ம குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்க. எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி. நீயும் குழந்தையும் நலமோடு இருக்கீங்க. இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. விஜயும் காவேரி கட்டிக்கிறாங்க. காவேரி விஜய் கட்டிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சி அடைகிறாங்க.